யதிந்திரவைவஸ்வத பாஸ்கரான் வா ஸ்வயம்புவைஸ்வானரசங்கரான் வா கமிஷ்யசி த்வம் தசவாதிஷோதவா ததாபி மேனாத்யகதோ விமோக்ஷ்யசே. ஸ்ரீஹஸ்பதியான பரமாத்மா திரேதாயுகத்திலே ஸ்ரீ ராமாவதாரம் பண்ணி தர்மத்தை தான் நடத்தி காண்பிச்ச அவதாரம். ராமச்சரித்திரம் எவ்வளவு தடவை கேட்டாலும் அறுக்காது. இது பண்ணின வால்மீகியே அதிருப்தஸ்தம் முனியும் வந்தே பிராச்சேசம் மகேஷங்கிறார். அவருக்கு அவரே திருப்பி திருப்பி ராமாயணம் சொல்லிகிட்டே இருக்காராம். அவருக்கே பொறுமை தோணும். மலையாளத்தில் சொல்லுவான் மதியாகல்லேருந்து. அது மாதிரி பொறுமை தோணாது இந்த ராமச்சரித்திரம். வின்ட்டே ராமகதா தின்ட்டே ராமச்சருகும்பா தெலுங்கில். கேட்டால் ராமன் கதையை கேட்கணும், தின்னா நாமம் போட்ட கரங்கு திம்மணும்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட ராமச்சரித்திரம் பூர்வ சரித்திரத்தில் பிரபுவ லங்கா நகரம் அங்கே கருட யுகம் கட்டி நிற்க, அப்போ தான் ராவணன் பயந்து போயிட்டான். எந்த ராமன் வர முடியாது, லங்கையில் இருக்கும்னு நினச்சோமோ இது வந்துட்டானேன்னு நினச்சி அவன் ஊத்துறான் அனுப்புகிறாள்லாம் சுவாமி நிகிரகம் பண்ணுறாள். இந்திரஜித்து மாத்திரம் பிரதம யுத்தத்தில் நாகாஸ்திரத்தை போட்டு ராமனையும் லட்சுமணியும் கட்டி போட்டுவிட்டான். உடம்பு பூரா சர்ப்பங்கள். அப்படி மயங்கி கீழ் வந்துட்டாள். சுஷேணன் வைத்தியர் இருந்த பக்கத்தில் அவர் பார்த்துவிட்டு ஜீவன் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்ல என்ன பண்ணுன்னு எல்லோரும் வருத்தப்பட்டுருக்கா. அப்போது இங்கே சொல்லிட்டான், நான் ராமலட்சுமணனை வதம் பண்ணிட்டேன்னு சொல்லி. உடனே ராமன் ஒரே சந்தோஷம். எங்கே பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டி அந்த எல்லாருக்கும் டீ பார்ட்டிலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஜெயிச்சுட்டான்னு. அங்கே என்ன ஆச்சு, கருடன் வந்தார். ஒரு துவனி கொடுத்துட்டு வந்ததும் தரிசனாத் அதிகம் துவனின்னுட்டாள். கருடனை பார்க்குறதே காட்டிலும் அந்த சப்தம் கேட்டால் ரொம்ப விசேஷமாக. அங்கேருந்து வந்தார். அந்த கருடனுடைய ரெக்க காற்று பட்டு பாம்பெல்லாம் ஓடி போயிடுது. உடனே ராமனை மடியில் வச்சுன்னு தடவி கொடுத்தாராம் கருடாழ்வார். அப்போ சுவாமி கேட்டால் இது யார், இது எங்கள் அப்பா தடவி கொடுக்குறாப்புல இருக்கு, யாருங்கன்னு கேட்டாள். யதாதாதம் தசரதம் யதாஜம் ச பிதாமகம் ததா பவந்தமாசாத்யே. யாரு இவ்வளோ கிருபியாக வந்தேன்னாள். இப்போ கருடன் சொன்னால் பூலோகத்துக்கு வந்ததுக்காக எங்களை மறக்கலாமா? அகம் சகாதே காகுஸ்தா கருத்வானி ஆகதா யுவாபியாம் சாக்கிய காரணாத்து. உங்களை இப்படி ராட்சாலாம் மாயா யுத்த விசாரதால் ஜாகிரதையாக யுத்தம் பண்ணோம், உங்களை காப்பாற்ற வந்தேன்னு சொல்லிட்டு ஜெயத்வனி கொடுத்துட்டு போயிட்டார். கிருஷ்ணந்தர் இவன் பார்ட்டி நடத்தின்னு இருக்கான், எல்லாருக்கும் பாட்டில் கொடுத்துட்டான். இது இங்கே குரங்குகள்லாம் வாடாய் ராவணா யுத்தத்துக்கு வேணால் கத்துறது வாரத்தில். அப்புறம் பார்த்தா ராமலட்சுமணன் பிழைச்சி விட்டாலும் தெரிஞ்சது. கொடுத்த பாட்டெல்லாம் திருப்பி வாங்கிட்டு விட்டானா. வெற்றி விழா கொண்டாடணும் இல்லையோ, எல்லோரும் திருப்பி வாங்கிட்டு விட்டானா ராவணன். இதுடைய ஆச்சு. நீ சுவாமி ஊத்துறா விக்கிரம் பண்ணுறாள். கும்பகர்ணனை வதம் பண்ணினாள். கும்பகர்ணன் மகா தபஸ்வி. அவர் வதம் பண்ணாள். இந்திரஜித்து லட்சுமண சுவாமியால் தான் வதம் பண்ண முடிஞ்சது. 3 நாள் யுத்தம் பண்ணினாள். எல்லா அஸ்திர சஸ்திரங்களும் போட்டு பார்த்தான் லட்சுமணன். ஒன்றுமே அவனை கொல்ல முடியல. அப்போ தான் பார்த்தான், ஆஹா நாம் அண்ணா தர்மம்னு சொல்லும் பொழுது எல்லாம் தர்மங்கள்லாம் கடப்படாதவன் பேசுகிற பேச்சு. நமக்கு கையில் பலம் இருக்குது, கையில் வில் இருக்குது, அஸ்திரம் இருக்குதுன்னு சொன்னேனே, இந்த மனுஷ பலங்கள்லாம் கைவிட்டுவிடும்னு இப்போ தான் தெரியுதுன்னு புதுசாக ஒரு மந்திரம் தயார் பண்ணானா. ஒரு பானத்தில் அம்ப வச்சு, அஸ்திரம்னா மந்திரத்தோடு கூடினது, சஸ்திரம்னா வெறும் அம்பு. அந்த அஸ்திரம் ஒன்று தயார் பண்ணான். தர்மாத்மா சத்யசந்தே ராமோ தாசரதிர்யதி பௌருஷேச்சா பிரதித்வந்த்வ ஷரைனம் யகி ராவணிம். என் ராமன் தர்மத்தை அனுஷ்டிப்பது சத்தியமாக இருக்கும் பட்சத்தில் என் பானமே நீ இந்திரஜித்தினுடைய சிரசை அறுக்கணும்னு சொல்லி விட்டான். ஜெகி ராவணிம்னு போய் இந்திரஜித்தை அழுத்து கேட்டு தள்ளிவிட்டான். இது ஒரு மந்திரமாகவே எடுத்துட்டாள். மந்திர சாஸ்திரத்தில் தர்மாத்மா இத்திய மந்திரசியா லட்சுமண ரிஷி ராமச்சந்திரோ தேவதான்னு மந்திரமாக எடுத்துட்டாள். இன்றைக்கி சாம்ராஜ்ய பட்டாளத்தில் இதுவும் ஹோமம் உண்டு. தர்மாத்மா சத்திய சந்தஸ்ச ராமோதாசரி பௌருஷேச்சா பிரதித்வந்த ஷரீரம் ஜெகி ராவணிம் ஸ்வாஹா உண்டு. அப்படி இந்திரஜித் வதம் ஆச்சு. ராவணனும் பிரதம யுத்தத்துக்கு திரும்பி போயிட்டான்.
முதல்ல ஒரு தடவை யுத்தத்துக்கு வந்தான். சுவாமி அவனை வில்லெல்லாம் உடைச்சி ரதத்தை உடைச்சி சாரதியை நிற்கிறேன் பண்ணி அவர் வில்லும் கைமா கீழே நிறுத்தி ஒரு பானம் போட்டாராம். யோவஜ்ர பாதா சனி சன்னி பாதாத்து நுக்ஷுபே நாபிச்சால ராஜா சராம பாணா பிஹதோ புருஷார்த்தா சச்சாலஜா பஞ்சமுமுச்ச வீரா. தேவேந்திரனோட யுத்தத்துக்கு போனான் ராவணன். அவன் வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ணான் தேவேந்திரன். அந்த வஜ்ராயுதம் ராவணன் மார்பில் பட்டு உடைஞ்சு போயிடுத்தான். அப்படி உள்ள அந்த ராவணன் இப்போ ராமன் கொடுத்த ஒரு சிம்பு தான், அஸ்திரம்னா மந்திரத்தோடு கொண்டது, வெறும் பானம். இது என்ன பண்ணி தான் அவனை உடம்பெல்லாம் நடுங்க வச்சு கையில் இருந்த வில்லையும் கீழ் முடியாக பண்ணிவிட்டான். தரையை நிற்கிறான், 20 கண்ணும் கலங்கிறது. சுவாமி பொறுக்கலை, தர்மாதா கருணாமூர்த்தியோ இல்லையோ 2 கண் கலங்கினாலே பொறுக்க மாட்டார் சுவாமி. அந்த ராவணன் 20 கண்ணும் கலங்கினதும், ராவணா நீ திரும்பி போனாலாம், இன்று போய் நாளைவாவென்று இயம்பின இறைவன் வந்தார்னார் கம்பன். யுத்த காலத்தில் என்ன ஒரு பானம் போட்டால் அவனுக்கு நிற்கிற மண்ணலாம். அந்த கட்டத்தில் உன்னை ரொம்ப நான் சிரமப்படுத்தி விட்டேன். கச்சானுஜானாமிரணார்திதஸ்வம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்சரராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிர்யாகிரதீஜதன்வி ததாபலம் திரட்சசி மேரதஸ்தா. உன்னை ரொம்ப களைச்சி போயிட்டு ராவணா, அதனால் திரும்பி வீட்டுக்கு போய் ஸ்நானம் பண்ணி சாப்பிடு, யோஜனை பண்ணு, சீதையை திருப்பி கொடுத்துட்டேன்னு விட்டுடுறேன். இல்லை யுத்தம் தான் வேணும்னா நாளைக்கு புது தேர், புது சாரதி, புது அம்பு எல்லாம் போய் எடுத்துடுவான்னு சொன்னாலாம். அவன் வாழ்நாளில் அன்றைக்கி தான் நடந்து வந்தானா லங்கா நகரத்தில். ராவணன் 20 கண்ணும் கலங்கிறது. ஸ்வரன்னு ராகவபானானாம் விவியதே ராட்சசேஸ்வரனார் வால்மீகி. என்னடா இது, இந்த உலகத்தில் நமக்கு ஒத்துணை எதிர்ப்பு இல்லைன்னு நினச்சேன். இவன் என்ன போடுற பானங்கள்லாம் சிம்பாது, அது மாட்ட இடி மாதிரி விடுறதே சொல்லு. வருத்தப்பட்டுனே வந்தான். அப்புறம் எல்லாரும் நிகிரம் விட்டாள், சுவாமி மூலபலத்தையும் நிகிரம் பண்ணிவிட்டாள். கடைசியாக ராவணன் வரான். அப்போ தான் மந்தோதரிகிட்ட சொல்லிவிட்டான், அம்மா ராமன் மனுஷன் இல்லை, அவன் வைகுண்டவாசி மனுஷ ரூபத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கார், அதனால் சாதாரண மனுஷன் இல்லைன்னாள். அப்போ மண்டோதரி சொன்னால், அப்போ நம்ம போய் சரணத்தை பிடிச்சோமே பகவானேன்னாள். அவன் ஏற்றுக்கலம்மா, எல்லாரும் போயிட்டா. இப்போ நான் என்னது கடைசியில் ராவணன் சரண்டர் பண்ணான்னு பேர் வருவானே, யுத்த காலத்திலே போய் போகிறேன்னு விட்டானா. எஸ்ய விக்ரமமா சாப்திய ராட்சசானி தனங்கதா தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணமனாமயனோ ஆத்தியந்தரஹிதனோ. எவன் உலகத்துக்கெல்லாம் பிதாவோ, எந்த வைகுண்டத்தில் பிரகாசித்து உலகத்தை பூரா ரட்சிக்கிறானோ அராமயனான அந்த நாராயணனே ராமனா வந்திருக்கான்னு சொன்னாள். சொல்லி கேட்கல, எங்கே யுத்தம் பண்ணுறான். அபார யுத்தம். சுவாமி வானக்கூட பின்னிவிட்டாள். அவள் என்ன பண்ணிவிட்டாள், சாரதி கெட்டிக்காரன் ராவணனை அந்த யுத்த காலத்திலேருந்து மெதுவாக ஒரு ஓடக்கரைக்கு அழிச்சுன்னு போய் அந்த அம்பெல்லாம் பிடுங்கி ஓஷதி கையில் வச்சுன்னு இருப்பாள் யுத்த காலத்தில். அதெல்லாம் போட்டு அவனுக்கு மருந்து போடுறாள். அந்த என்ன சாரதி வைத்தியம் தெரிஞ்சிருக்கணும்னு இருக்குது ராமாயணத்தில். அதனால தான் இன்றைக்கி மருங்கோ பஸ் டிரைவர் இவர் இருந்தான்னா அவன் ஃபஸ்ட் எய்டு பாஸ் பண்ணணும். அப்போ தான் அவனுக்கு இந்த டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும். பாஸ் பண்ணுறானோ விரும்பின சம்திங்கில் பண்ணிக்கிறான்னு தெரியாது, ஆனால் அது அவசியம் இருக்கணும். அது பொட்டி வேறு ஒன்று வச்சுருப்பா காரில் பார்த்தீங்கன்னா, ரெட் கிராஸ் போட்டு ஒரு பொட்டி இருக்கும், ஃபஸ்ட் எய்டு அது இருக்கணும்னு பேர். அதில் எதுவும் வேறு இல்லாமல் ரெட் பொட்டி ஒரு பொட்டி அவனுக்கு வேண்டி சாமான் வச்சுன்னு இருப்பான். இது சட்டத்தில் இருக்குது. சாரதிக்கு வைத்தியம் தெரிஞ்சிருக்கணும்னு இருக்குது. இங்கேருந்து சாரதி வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் இடவழி சுவாமி சாந்தமாக நிற்கிறார். அப்போ எதிர்ச்சியாக அங்கே அகஸ்தியர் வந்தாராம். தத்தோ யுத்த பரிசாந்தம் சமரே சிந்தயாஸ்திதம் ராவணன் சாக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் தெய்வதைஷ்ச சமாகம்ய द्रष्टुमभ्यागतोरणम् उपागम्य ब्रवीद्रामम् अगस्त्यो भगवान् ऋषिः राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनम् येन सर्वा नरीन् वत्स
சமரே விஜயிஷ்யசி. அகஸ்தியர் வந்தாராம். இவர் எங்கே போனார்? லங்கைக்கு. எப்போ பாஸ்போர்ட் வாங்கினார்னா எல்லோரும் வேடிக்கை பார்க்க வந்திருக்கலாம். ராமராவண யுத்தம் தேவதைகள்லாம் வேடிக்கை பார்க்குறா. ஏன்னா இது மாதிரி இதுக்கு என்னால் உபமானமே சொல்ல முடியலன்ட்டு வால்மீகி. ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமா. சமுத்திரத்துக்கு சமுத்திரம் தான் உபமானம், ஆகாசத்துக்கு ஆகாயம் தான் உபமானம். நான் ஆகாசம் மாதிரி ஒரு ஹால் கட்டியிருக்கேன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ராமராவண யுத்தத்துக்கு சமானம் வேறு ஒன்றும் இல்லைன்றால். அதனால் எல்லோரும் வந்திருக்கலாம். தேவதையில் வந்து பார்க்குறா, வேடிக்கை பார்க்க. நம்ம இப்படி வந்துருப்பாடான்னு நினைக்கக்கூடாது. இப்போ எல்லோரும் கிரிக்கெட்டு பார்க்க போகலையோ, பிரதிஷ்டாந்தத்துக்கு மாரி மங்களப்படுறது. அது பார்த்தா நம்ம இப்போ ஏதோ கொஞ்சம் ஓஞ்சிருக்கு இந்த வந்து எடுத்தோன்னா கறி வந்து விடுது. முன்னெல்லாம் சாதம் இவா ஞாபகம் வச்சுன்னு வாத்தியார்ட்ட சொல்லுவாள். இப்போ டவுன்லெலாம் வாத்தியார் ஒரு புஸ்தகம் வச்சுட்டுருக்கார், கைடி. அதை பார்த்து உங்கள் அப்பாவுக்கு தேவசம் வருது அடுத்த ஞாயிற்றுக்கிழமைன்னு இவர் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு வாத்தியார் சொன்னார். அவன் கேட்டான், என்ன வாத்தியாரே இது மாற்றி வச்சுக்க முடியாதான்னா? ஏண்டான்னு நாள் அன்றைக்கி ஃபைனல் டெஸ்ட்டு கிரிக்கெட்டு, நான் டிக்கெட்டு வாங்கியிருக்கேன் போகணும் அப்படின்னா, அதெல்லாம் டிக்கெட்டு வந்தால் தான் மாற்றலாம், இல்லைன்னா சாஸ்திரப்படி மாற்றுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னாள். இப்போ சீக்கிரம் பண்ணி விடுறேன்னா எப்போ வேணாலும் பண்ணி விடுறேன்னா 9 மணிக்குள்ளே இங்கே முடிச்சு நான் அனுப்பணும். அதிர்ஷ்டோடையே அங்கே போய் தின்னுக்கிறேன். 9 மணிக்குள்ளே முடிக்கிறேன் இல்லைன்னா வாத்தியார் சொன்னார் 8:30 மணிக்கே முடிச்சு விட்றேன்னார். ஏன்னால் நானும் டிக்கெட் வாங்கியிருக்கேன். ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தயா ஸ்திதம் ராவணன் ஜாக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம். வந்தார் ராமா, ஆதித்ய ஹிருதயமும் ஒரு புண்ணியமான ஸ்லோகம் உனக்கு சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை ஜபிச்சேன்னா சர்வ சத்ருக்களையும் அழிச்சு விடலான்னு சொல்லி ஆதித்ய ஹிருதயத்தை அகஸ்தியாச்சாரியால் உபதேசம் பண்ணினாள். இன்னைக்கு லோகத்தில் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணினா அது ஒரு தனி க்ஷேமம் உண்டு. துரிதங்கள்லாம் விலகிவிடும். வந்து ஆதித்ய ஹிருதயத்தில் என்ன விசேஷம்னா முன்னாடியும் பலஸ்ருதி பின்னாடியும் பலஸ்ருதி. பாக்கி எல்லாத்துலேயும் பின்னாடி தான் பலஸ்ருதி சொல்லுவாள். ஆதித்ய ஹிருதயத்துக்கு முன்னாடியும் பலஸ்ருதி பின்னாடியும் ஸ்ருதி. ரொம்ப பேர் ஆதித்ய ஹிருதயம்னா சூரிய ஸ்தோத்திரம்னு நினச்சிட்டுருப்பா. இது சூரிய ஸ்தோத்திரம் இல்லை, ஆதித்ய சியாபி ஹிருதயம். இந்த சூரியனுக்கும் ஒளியை கொடுக்குறாரு பாருங்க, அந்த சூரிய நாராயணன் அவனுடைய ஸ்லோகம். அதை சொல்ல சுவாமி சத்யா ஜபிச்சாலாம். திருராஜம்ய சுச்சிர்பூத்வா தனுராதாய வீரியவான். 3 தடவை ஆச்சம் பண்ணினார். எந்த காரியம் பண்ணாலும் ஆச்சமனம் பண்ணால் தான் சுத்தி. 3 தடவை பண்ணினாரா, 2 தடவை குறையாமல் பண்ணணும். அது ஆச்சமனம். இந்த ஆச்சமனத்தை பற்றி பக்கமாக ரிஷிகள்லாம் எடுத்துருக்காரு. நம்ம என்னது சொல்லுங்க. ஒரு அச்சுதாயனமாக இந்த தீர்த்தம் ஹிருதயங்கமாபி ரத்பீராச்சாமேது ஹிருதயத்தை போய் தொடணும். அப்புறம் அனந்தாயன் மாஷா பண்ணோம், அப்புறம் கோவிந்தாயன் மாஷா பண்ணோம். வந்து இதெல்லாம் நம்ம பண்ணுற வேலையை குறைச்சி. அதுவாக சந்தி பண்ணுற வேலை பார்த்தாலும் இப்படி அடிக்கிறார். அது வந்து எப்போ அச்சுதாயன்மா சொன்னார், எப்போ அனந்தாயன்மா சொன்னார், எப்போ ஜலம் சாப்பிட்டார், அது எங்கே போச்சு ஒன்றும் தெரியல. பண்ணு பிரயோஜனம் இல்லாமல் போகும். இதேவ வித்யா ஸ்ரத்தையா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி. வந்து ஸ்ரத்தையோடு சரியாக பண்ணால் தான் பலனை கொடுக்கும். இங்கேருந்து ஆச்சமனம் பண்ணி ஜெயிச்சாலும் ராவணன் வர சுவாமி அவனுடைய தலையை அறுத்தல் மறுபடியும் 10 தலை மதிக்கிறது. தபோ மகிமை. அப்போ தான் பிரம்மாஸ்திரத்தை போட்டாலாம். எஸ்யவாஜேஷு பவனா பலே பாவக பாஸ்கரோ சரீரமாகாசமயம் கௌரவே மேருமந்தரோ ராவணஸ்ய ஹரன் பிராணான் விவேஷதரணீதலம். சுவாமி அபிமந்திரம் பண்ணி அந்த பிரம்மாஸ்திரத்தை விட்டதுமே அந்த ரக்கையிலெல்லாம் வாயு வந்து உட்கார்ந்தாலாம். சரீரத்தில் வந்து ஆகாசமயமாக கனத்தில் பேருக்கு சமானமாக இருந்துட்டுருக்கான். அந்த பானம் ராவணனுடைய மார்பில் புகுந்து பிராணன் அபகரிச்சுட்டு பூமிக்குள்ளேயும் போச்சான். ராவணஸ்ய ஹரன் பிராணான் விவேஷதரணீதலம். வெளியும் போச்சு. பூமிக்குள்ளே எதுக்கு போச்சுன்னால் ஒவ்வொரு கவியும் ஒரு உத்பிரேட்சை பண்ணியிருக்காள். வந்து ராவணன் பாவியும் அவனுக்காக போய் பாதாள ஸ்நானம் எடுத்துன்னார் ஒருத்தர். அதெல்லாம் ஒரு கவி சொன்னார், கல்யாணம் சொல்ல போச்சுன்னார். என்ன கல்யாணம்னால் பூமாதேவியோட பொண்ணு தானே சீதை. அம்மாவும் பொண்ணுக்கு அந்த கஷ்டங்கள் நம்ம எடுத்து இன்னொரு 5 நிமிஷத்தில் பட்டாபிஷேகம் நடக்க போகிறது கோவிந்தபுரத்தில். சீக்கிரம் நீ சீரோடு வந்து சரின்னு பூமாதேவி கல்யாணம் சொல்ல போச்சுன்னு விட்டாள். வந்து என்ன தேவதை கிரந்தி ராகவரதம் துரபாபா மனோரமா. தேவதைகள்லாம் புஷ்ப வருஷத்தினால ராமனுடைய தேரையே மூடிட்டாளாம். அந்த தேரையே மூடிட்டான்.
ततस्तु सुग्रीव विभीषणादयः सुहृद्विशिष्टाः लक्ष्मणस्तदा समेत्य दृष्ट्वा विजयेन राघवं रणेभिरामं विधिनाह्य पूजयन्. எல்லாரும் விதினான புருஷசூக்தி விதானப்படி பூஜை பண்ணானா ராமனுக்கு. ரணே அபிராமங்கிற வால்மீகி யுத்தத்தில் கூட ராமர் முகத்தில் களை குறையவே இல்லையா, சிரிப்பு குறையிலையா. ரணே அபிராமம்னார். இப்போ கோபம் வந்தால் யாருக்காவது மூஞ்சி மாறி ஆறுதோ நீங்கள் ஒன்றா பாருங்க. சாதாரண மனுஷனே கோபம் வந்தால் கண்ணை சவுக்கிறது, மூஞ்சி வைக்கிறது, உடம்பு வடன்னு விகாரம் வந்து விடுறது. அந்த அந்த கோபத்தில் கூட அந்த பிரசன்ன முகம் மாறாதான் ராமனுக்கு. ரணே அபிராமம் விதினா பூஜை பண்ணினார். உடனே அனுமார் போய் சீதையிட்ட சொல்ல, சீதையை அழிச்சுன்னு வந்தால் விபீஷணன் போய் சீதையை டிக்காரம் பண்ணினாள். சுவாமி அப்போ நான் அக்னியில் இறங்கி விட்டேன்னுட்டா சீதை. இதெல்லாம் ஒரு அவதார ரகசியம். இங்கே இறங்கினா இது அக்னி பகவான் வந்து பரிசுத்த சீதைன்னு சொல்ல பிரம்மாதிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண. சுவாமி இங்கேருந்து அந்த அக்னி பகவான் கொண்டு வந்து கொடுத்தாராம். அப்பா பரிசுத்தலா சீதைன்னு சொல்லி அதை கொண்டு வந்து கொடுக்க சுவாமி இந்த சீதா லாபத்தை அடைஞ்சு லங்கா ராஜ்யத்தை விபீஷன்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து ஊருக்கு வரேன்னு கிளம்பினாள். விமர்சனம் சொன்னால் குபேரன்ட்டேருந்து ஒரு விமானம் கொண்டு வச்சுருக்கேன் எங்கள் அண்ணா, அதை நான் திருப்பி அனுப்பிச்சிட்டு போகிறேன், பொறுத்தார சொத்து எனக்கு வேணாம், நீங்கள் அதில் போய் அயோத்தியில் இறங்கின்னு அனுப்புங்கன்னு. இது மெட்ராஸ் ஒரு கார் போகிறது, செங்கல்பட்டில் இறங்கிங்கிற மாதிரிங்க அது மாதிரி சொன்னாள். சுவாமி சரின்னாள். எல்லோரும் என்ன விபீஷனாக போயிட்டு வரேன், சுக்ரீவாக போயிட்டு வரேன்னாள். விபீஷன் சுக்ரீவனை பார்க்குறான், சுக்ரீவன் விபீஷனை பார்க்குறான். என்னடா நாள் நம்ம ஒரு மரியாதை கூட வரையலான்னு கேட்கலையே, இப்படி சுவாமி கிளம்புறாளேன்னு நினச்சான். நான் சுவாமி கூப்பிடல, அது காரணம் வேறு. அப்படி சொல்லிவிட்டான் சுக்ரீவன், எங்களையும் அழிச்சுன்னு போங்க, நாங்கள் அயோத்தியில் ஜாஸ்தி நாள் தங்கல்ல. திருஷ்டுவாத்வம் அபிஷேகார்த்தனம், இந்த பட்டாபிஷேகம் பண்ண உடம்பை பார்க்கணும். இந்த கருணாமூர்த்தியால் இந்த ராமனை பெற்று விட்டாலே அந்த அம்மாவை போய் ஒரு நமஸ்காரம் பண்ணோம். கௌசல்யா அபிவாத்தியச்சா, கௌசல்யக்கு ஒரு நமஸ்காரம் மட்டும் ஆச்சிரேனா கமிஷ்யாமா. மத்தியான சாப்பாட்டுக்கு ஊருக்கு வந்துடுறேன்லாம். சுவாமி நீ வரேன்னதே எனக்கு சந்தோஷம்டா, எல்லோரும் வாங்க விட்டாள். விமானம் எத்தனை பேர் இருந்தாலும் சேர்த்துக்கும் வச்சுனங்கிட்டு வந்து சீதையை கூப்பிட்டு இந்த மேலே கிளம்பித்த விமானம் சீதை இந்த லங்கையை கொஞ்சம் கருணா கடாட்சமாக பாருனாள். லங்கா வீட்சஸ்வ வைதேகி, நீ அழுது லங்கை ஸ்மசான சதேசமாக போயிடுத்து. அதனால் நீ பக்தனான விபீஷன் ராஜ்யம் ஆள போகிறான், நீ இங்கே பார்த்துக்கணும்னு சொல்ல. சீதையை பார்த்து இந்த சேது உனக்காக கட்டினேங்கிறார், எல்லா இடமும் காமிச்சிட்டு வந்தாள். கிஷ்கிந்த வந்தது, இங்கே தான் சுக்ரீவனை சிக்கியம் பண்ணிட்டேன்றாள் சுவாமி. அப்போ இந்த சீதை சொன்னால் அந்த வானர ஸ்திரீலாம் கூப்பிடுங்களேன் பட்டாபிஷேகம் வரட்டோம்னு. ஏன்னா அவளுக்கு ரொம்ப சங்கோஜமாக இருந்ததான். எல்லாம் ஆண்கள், இவ உண்டி தான் பொண்ணாக சுவாமி வேறு மடியில் வச்சு விட்டார். உக்காந்தாங்கல்ல. இது ஆம்புள்ளே இருந்தால் கொஞ்சம் குழந்தைகள் இருந்தாலும் உட்காந்து தெரியாது, கொஞ்சம் வயசானவளர்னு தெரியாது. இதெல்லாம் மிலிட்ரி குரங்கு, எல்லாம் சிறு வயசு, அது வெக்கமாக இருந்தது. அதனால் அந்த பொண்ணுங்களாம் அடிச்சுடுவார்னாள். சுக்ரீவன்கிட்ட சொன்னாள் சுவாமி, அவன் விமானத்தில் குதிச்சு போனான், அவன் மேலேருந்து சொன்னாலே வந்துடுவா. அங்கே போய் என்ன பண்ணான் தாராட்டேன்னாள். கூப்பிட்றா அயோத்திக்கு, அங்கே வந்து நீங்கள் வந்து இப்படி நம்பூர் மாதிரிலாம் வரக்கூடாது. ஆமாம், நைபத்தியம் விதிவத் கிருத்துவா, சாஸ்திர பிரகாரம் வஸ்திரங்களுக்கு அதிர்ஷ்டம் வாங்குவோம், இந்த மாதிரி தலையை கத்திரிச்சும் கவனம் போட்டு வந்தால் சிரிப்பாங்க. அதனால் புடவை கட்டு வாங்கன்னு சொன்னால் நான் போய் அவளும் கட்டின்னு வரேன். விமானம் வந்தது, பரத்வாஜ ஆசிரமம் வந்தாள். சுவாமி பரத்வாஜர் சாப்பிட்டு போகணுன்றாள். இல்லையே பரதன் காத்துட்டு போனேன்னாள். 15வது வருஷம் முதல் தேதி நீங்கள் வரலன்னா அக்னியில் ஜீவனை விட்டுவிடுவேன்னு சொல்லியிருக்கான். பரத்வாஜர் சொன்னார், நீ தூது அனுப்பிச்சுடு, நீ சாப்பிட்டு தான் போகணும். திரிதீயம் சுதம் ராஜ்யாது, நீ அயோத்தியிலேருந்து ஒரு சீதையும் லட்சுமணையும் அழிச்சுட்டு ஒரு காபிரி ஜனம் வராப்பில் வந்தேன். அது பார்த்தது மமாபி வியதிதுமனா, நான் தபஸ்வி, உன்னோட அவதார ரகசியம் நீ பரமாத்மானு தெரியும், உன்னை துக்கப்படுத்தாதுன்னு தெரியும். ஆனால் நான் வருத்தப்பட்டேன். இன்றைக்கி சாப்பிடணும்னு சொல்ல. சுவாமி இங்கே தங்க பரத்வாஜ ஆசிரமம் பேர் இன்றைக்கி சொல்லுவா. இது அனுமார் அனுப்பிச்சாள். ஆஞ்சநேய சுவாமி இது வராள். அன்றைக்கி 15வது வருஷம் முதல் தேதி ராமன் வரலேருந்து அக்னி குண்டத்தை வளர்த்துட்டானான். புராணத்தை சொல்லிட்டு அக்னியில் விழுந்துருது தீர்மானம் பண்ணினான். ஆஞ்சநேய சுவாமி வசந்தம் தண்டகாரண்யே
எம் துவம் சீரஜடாதரம் அனுசோசிகாகுஸ்தம் சத்வாம் குஷலமப்ரவீத். வசந்தம் தண்டகாரண்யே, வசிச்சுண்டு தண்டகாரண்யத்தில் சௌக்கியமாக இருக்கிற ராமன் உன்னை குஷலம் விசாரித்தால் வந்துட்டு இருக்காளாம். வசந்தம்னு ஆரம்பித்தார். அந்த நம்ம சொல்கிற சொல்லு எதிராளியினுடைய மனசில் உள்ள கவலையை உடனே போக்கணும். பெரிய காரியமாக அனுப்பிச்சிடுவோம் யாரையாவது ஒருத்தர டெல்லிக்கு பிளேன் டிக்கெட் வாங்கி அங்கேருந்து வந்து என்ன ஆச்சுமா, நான் சொல்கிறேன் இல்லை ஆற்றுக்கு போய் சொல்கிறேன், காபி சாப்பிட்டு சொல்கிறேன்ம்மா, போயிட்டு வந்து சொல்கிறேன்ம்மா, அப்புறம் ஜெயிச்சேன்னு சொன்னால் கூட புத்துக்காது, மனசுக்கு திருப்தி இருக்காது. சுருக்கமாக போயிட்டு வந்து சமாச்சாரத்தை சொல்ல முடியும். எதிராளியினுடைய மனசில் உள்ள கவலையை போக்கணும். அதனால் வசிச்சுண்டு தண்டகாரண்யத்தில் இருக்கிற ராமன் வராருனாலாம். இதை கேட்டால் பரதன் கபிமாலிங்க சம்பிரமாது சிஷேஜ பரத ஸ்ரீமானு விபுலைராசிரபந்துவிகி. ஹனுமாரை கட்டினா ஆனந்த பாஷ்பத்தினால அபிஷேகம் பண்ணிவிட்டானா. பண்ணிவிட்டு இங்கே யார் எங்கே வந்தேன், நான் ராமன் கூட வருவான்னு சொன்னாள். என்னம்மா வந்து உங்களுக்கும் வானரத்துக்கும் நரங்க என்னம்மா ஸ்னேகம் ஆச்சு, யார் சேர்த்து விட்டார்னாள். இப்போ நான் வரேன்னா நீ மனுஷன் என்னை கட்டின ஆனந்த பாஷ்பம் இது மாதிரி தான் சேர்ந்தோம்னு சொல்ல சுவாமி வந்துட்டுருக்காள்னு சொன்னாள். உடனே பரதன் ஊர்லாம் அத்தியானம் பண்ணி அலங்காரம் பண்ண சொன்னால் விமானம் வந்தது. அங்கேருந்து பார்க்குறான், கண்ணீர் மல்ல போய் ராமான்னு காலில் விழுந்தானா பரதன். உடனே சீதையினுடைய காலியை நமஸ்காரம் பண்ணார். காளிதாசன் சொன்னால் சீதையை போய் நமஸ்காரம் பண்ணினா இது அந்த கால் தலையை பரிசுத்தப்படுத்திட்டா தலை காலை பரிசுத்தப்படுத்தினான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா ரெண்டுமே உயர்வு. அது எப்பேற்பட்ட கால் தெரியுமோ, லங்கேஸ்வர பிரணதிபங்க திருடம் விரதம் யது வந்தியம் யுகம் சரணயோ ஜனகாத்மஜாஜா. அது லங்கேஸ்வரன் 10 தலையும் காலில் வச்சு ராஜ்யத்தை கொடுத்து கெஞ்சினா, அது உதறி தலைன்னு கால். அது இந்த தலை எப்பேற்பட்டிருந்தால் ஜேஷ்டானுவர்த்தி ஜடிலஞ்ச சிரோஸ்ய சாதோ அந்யோன்ய பாவனமபூது உபயம் சமேத்யா. அண்ணா ராஜ்யம் இல்லாமல் அனுப்பிச்சுட்டான்னு சொல்லி 14 வருஷம் தலையில் ஜடதரிச்ச மூர்த்தி. இந்த தலை வசத்தியா இந்த கால் வசத்தியான்னு தெரில, ஒன்று பரிசுத்தப்படுத்தினுட்டாள். சுவாமி பண்ணி மங்கள ஸ்நானம் பண்ணி ஜடா சோதனம் பண்ணிட்டு மங்கள ஸ்நானம் பண்ணி இவ வஸ்திரங்களை கட்டிண்டு பரதன் கெடுவாளம் பிடிக்கிறான். தேரில் சுவாமி ஏறிவிட்டாள். பரதான் கூப்பிட்டாள். ஒரு 9000 யானை வர சொல்லி சுக்ரீவ பிரபதிகளை அந்த யானை மேலே வச்சு முன்னாடி விட்டாள். நவநாக சஹசிராணி யுராஸ்தாயவானரானு அது முன்னாடி அனுப்பிச்சாள். இது எதுக்கு அனுப்பிச்சாள், சுவாமி சுக்ரீவாதிகளை கூப்பிடல பட்டாபிஷேகத்துக்குன்னு சொன்னேன். ஏன்னால் அவள் வானராள், யாராவது அலட்சியம் பண்ணிவிட்டார்னா சுவாமிக்கு தாபமாக இருக்கும். ஏன்னா குரங்கை பார்த்தா, இப்போ கருடனை பார்த்தா எல்லோரும் கன்னத்தில் போட்டுக்கிறா, இதே குரங்கை பார்த்தா கன்னத்திலே போட்டுக்கிறார். கடவுள் கூட உருங்கிறார், அதுவும் உருங்கிறது. இவருக்கு ஜென்மாந்திர ஞாபகங்கள்லாம் வந்துடுறதை பார்த்ததும் கல்லை விட்டு எறிகிறா. யாராவது அவமரியாதை பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது, சுவாமி கவலையா அவ்வளோ பக்தாண்ட பிரியம். அதனால் கட்டையும் குறிச்சுட்டாள். காட்டில் ராமனுக்கு ராவணவதத்துக்கு உதவி பண்ணின சுக்ரீவ மகாராஜான்னு சொல்லிட்டார். கட்டின்னு சொல்லிட்டு போகிறா. ராமனுக்கு ஸ்டேஷனில் போகணுன்னு பூ வச்சுருந்த அயோத்தியா வாசிகள்லாம் அத்தனை புஷ்பத்தையும் சுக்ரீவன் தலையில் கொட்டி நமஸ்காரம் பண்ணாலும். என்னென்னால் சாதாரணமாக கல்லை விட்டு எரிவா வரணை பார்த்தா, குரங்கை பார்த்தா ஒரு பூ எடுத்து பூஜை பண்ண சொன்னால் தான் சுவாமி இதுக்கு என்ன பாவம்னால், என் ராமனுடைய சரணத்தை பிடிச்சேன்னா உலகம் பூரா அவனை அலட்சியம் பண்ணினாலும் உலகம் பூரா அவனை கொண்டாட முடியாது பண்ணிவிடுவான் என் பிரபுன்னு அர்த்தம். அது எல்லோரும் கொண்டாட முடியாது பண்ணுவாளாம் என்று வந்தால் ஐஸ்வாக்காத் யுஷிதம் ரம்யம் ஆசசாத பித்ருகிரகம் துள்ளி குச்சின்னு உள்ள ஒன்றாலாம். என்னால் ரொம்ப நாளுக்கு 14 வருஷமும் இல்லையா இந்த ஜனனி ஜென்மபூமிஷ சொர்க்காதபி கரீசின்னு இந்த பிறந்து வீட்டை மறக்க மாட்டான். இன்றைக்கி மலையாளத்தில் வீட்டெல்லாம் வைக்கிறது இல்லைவா, எத்தனை உத்தியோகத்துக்கு போனாலும் திரும்பி வந்துடுறான். வீட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறா, இல்லை வாடகைக்கு விட்டுக்கிறா, திரும்பி வந்து இருக்காள். அது மாதிரி தில்லியிலேருந்து ஒருத்தர் திரும்பி வந்துடுறதுலாம் தங்கினேனா. இங்கே நம்மாரியே 100 ஊரில் கதைக்கு போனபோது அவர் அங்கே காரை ஓட்ட முடியாமல் கையெல்லாம் நடுங்கித்தான். இங்கே வந்து அதில் பெரிய தோட்டம் இருக்குது, தோட்டத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ மெட்ராஸ் நானே கார் ஓட்டுன்னு போகிறேன்னார். இந்த நல்ல காற்று நல்ல தீர்த்தம் இதெல்லாம் விட்டு போய் இங்கே இந்த குருவி கூடு மாதிரி
அந்த ஃப்ளாட் சிஸ்டத்தில் போய் உட்காந்துட்டு என்ன பாம்போ தெரியல, நல்ல தீர்த்தம் இல்லை, நல்ல ஜலம் இல்லை. அழகாக கிராமாந்திரங்களில் வந்து இருக்கக்கூடாதோ, சௌக்கியமாக இருக்கலாம். உத்தியோகம் பார்க்குறவாளாவது இருக்கலாம். ரிட்டையர் ஆனவர் 20,000 25,000 வாடகை கொடுத்துட்டுருக்கார் மாதம். அந்த 25,000 ரூபாயில் ஒரு வருஷம் இஞ்சி சாப்பிட்டு விடலாம் சௌக்கியமாக. தோல் இதெல்லாம் தர்மத்தில் ருச்சி இல்லை, அதான் காரணம். அங்கேருந்து ஊருக்கு வந்தால் இந்த பிறந்த மண் இவ்வளோ உயருவான். சிலர் எப்படி ரிட்டையர் ஆகி ஊருக்கு வருவார். அந்த உற்சாகம் தாங்க அது. சாமான் உள்ளே எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே கேட்டு ஓடுவார், அந்த ஓடுவார். இந்த குளத்தாங்கரில் கிளிமூக்கா வாங்க அவருடைய அந்த மரம் இருக்கான்னு கேட்பார். அப்புறம் அந்த கோடியாத்தில் ஒரு பாட்டி ஞாயிற்றுக்கிழமை தோசை மசால் தோசை பண்ணி கொடுப்பல அந்த பாட்டி இருக்கலாம்பர். இவர் குழந்தையாக இருக்கிறதே பண்ணி கொடுத்த பாட்டி இருப்பல, அவர் பேத்தியெல்லாம் பாட்டியாக போயிட்டா. அப்போது அவர் வந்து அது ஞாபகம் அந்த பிறந்த மண்ணோட உயர்வு சுவாமி வந்து இப்படி உற்சாகமாக பார்த்தாலும் விபீஷனுக்கு எல்லாத்தையும் காமிக்க சொல்ல. வசிஷ்டாச்சாரியால் 500 புண்ணிய நதிகளில் இருந்தும் 4 சமுத்திரத்தில் இருந்தும் தீர்த்தங்களை கொண்டு வர சொல்லி சாம்ராஜ்ய பட்டாபிஷேக விதி பிரகாரம் ஜபமும் இந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் தான் இங்கே நடக்கிறது. எத்தனை ஆவர்த்தி ஒரு 10 நாளாக எவ்வளோ ஆவர்த்தி ஜபம், எவ்வளோ ஹோமம் இதெல்லாம் வந்து ஜபதாம் ஜுஹ்வதாம் செய்வ வினிபாத்தோ நவித்தியத்தேன்னார் மனு. நீ அக்னியில் ஹோமம் பண்ணி ஜபம் பண்ணேன்னா ஒரு நாள் வீண்பாது ஒன்றையும் காப்பாற்றும் உலகத்தையும் காப்பாற்றும். நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு. அதனால் 500 புண்ணிய நதிகள் நம்ம பாரத தேசத்தில் இருக்குது. இப்போ கணக்கில் 350 என்னமோ பார்த்தேன் இன்றைக்கி ஒரு புத்தகத்தில் போட்டிருந்தான். 500 புண்ணிய நதிகளிலேருந்தும் 4 சமுத்திரத்திலேருந்தும் தீர்த்தங்களை கொண்டு வர சொல்லி சாம்ராஜ்ய பட்டாபிஷேக விதி பிரகாரம் ஜபம் ஹோமம் அர்ச்சனை முதலெல்லாம் முடித்து மனு மாண்டாதாதிகள்லாம் எந்த சிம்மாசனத்தில் உட்காந்து ராஜ்ய பரிபாலனை பண்ணாலோ அந்த சிம்மாசனத்தில் தத்தோ விருத்தாக வசிஷ்டோ பிராமணை சஹ ராமம் ரத்னமயே பீடே சகசீதம் யவேஷயது வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாகிரத காஷ்யபா காத்யாயன சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா அப்யசிஞ்சன்னரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசம்யதா. அப்யசிஞ்சன் நரவ்யாக்ரம் 8 வேத வித்துகள் சாம்ராஜ்ய பட்டாபிஷேக பிரகாரம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினால் ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டாள் சொல்லிவிட்டு ராமன் காட்டுக்கு போன பொழுது செடி கொடி மரங்கள்லாம் காய்ச்ச மரம் காய்ச்சபடி பிச்சை மரம் பிஞ்சு போட்டபடி எல்லாம் கருகி போயிடுத்துன்னு சொன்னார் வால்மீகி. இப்போ என்ன சொல்கிறார், சுவாமி பட்டாபிஷேகம் ஆச்சா நித்திய புஷ்பா நித்திய பலாக தரவஸ்கந்த விஸ்திருதா காலே வருஷீச்ச பர்ஜன்யா சுகஸ்பரிஷ்ட மாருதா. அந்த 14 வருஷமாக காக்காத காய், பூக்காத பூ, பழுக்காத பழம் எல்லாம் சேர்த்து வச்சு காய்ச்சினான். ராம பட்டாபிஷேகம் ஆனதும் ஜனங்களாம் இங்கே பார்த்தாலும் ராமா ராமான்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு புத்திரகாமஸ்து புத்திரான்வை தனகாமோ தனானிச்சா லபதே மனுஜோலோகே சுத்வா ராமாபிஷேச்சனம். ஒரு ராமனை பட்டாபிஷேகத்துக்கு மாத்திரம் ஒரு தனி பலஸ்ருதி சொல்கிறாள். புத்திரகாமஸ்து புத்திரான்வை, ஒரு புள்ள வேணும்னு நினைக்கிறவனுக்கு அப்புறம் வருஷம் தீட்சா நிவர்த்தி. இப்போ என்ன பண்ணுறதுனால் போர்வங்கிறதுக்கு ஒரு ராமாயணங்களை நின்றுவிடும் பழக்கிறதுக்கு இருக்கிறாப்புல. தனகாமோ தனானிச்சா லபதே மனுஜோ லோகே. வால்மீகி சத்தியவச்சஸ். இப்போது அடுத்த ஜென்மாவிலேன்னு அர்த்தம் இல்லை. அஸ்மின் லோகே மனுஜா, இந்த லோகத்தில் இப்போவே பார்ப்பான். ராமன் உபாசிச்சா இப்போ பட்டாபிஷத்துக்கு வந்துட்டு பொறுத்தே சுபச்சகனுக்கு தெரியும், மங்களம் தெரியும். அப்பேற்பட்ட மூர்த்தி ராமன். லபதே மனுஜோ லோகே ஸ்ருத்வா ராமாபிஷேச்சனம். ராம பட்டாபிஷத்துக்கு சொல்லிட்டு அப்புறம் பொதுவாக குடும்ப விருத்தியும் தனதான்ய விருத்தியும் ஸ்திரீஷ்ட முக்கியா சுகமுத்தமஞ்சா ஸ்ருத்வா சுபம் காவியமிதம் மகார்த்தம். ராமாயணத்துக்கு பொதுவான பல சொல்லியிருக்காள். அதனால் ராமச்சரித்திரம் உள்ள இடத்துல குறவே இருக்காது. பட் வந்து எங்கள் பெரியப்பாட்டை ஒருத்தர் கேட்டாள், 52 ரொம்ப எதிர்ப்பாக இருந்து ராமாயணத்தை இது பண்ணுறாருன்னு. இப்போ பெரியப்பாட்டை கேட்டாள். இப்போ அனந்தராம விஸ்வா சொன்னால், அவன் எத்தனை புஸ்தகத்தை வேணால் எரிக்கட்டுவே, எங்களையெல்லாம் எரிக்க முடியாது, எங்கள்கிட்ட இருக்குது. இதை போல் என்ன எத்தனையோ புஸ்தகம் வரப்போகுதுன்றாள். இப்போ கோரக்பூரில் போடுறா பிரிண்ட் பண்ணால் 6 மாதம் கூட இருக்க மாட்டேங்குது. 50,000 காப்பி 1,00,000 காப்பி போடுறா உடனே போய்டுறது. நம்ம உலகம் பூரா இருந்துட்டுருக்கு. வெளிநாட்டிலேலாம் ராமாயண பூஜை பண்ணுறாங்கிறா, பாராயணம் பண்ணுறாங்கிறா. அப்படி வந்து இந்த ராமச்சரித்திரம் நமக்கு பெரிய ஒரு பொக்கிஷம். பாரத தேசத்தில் நம்ம சொத்தெல்லாம் மறந்துட்டு உட்காந்துட்டுருக்கோம். இப்போது நமக்கு வந்து உலகம் பூரா கொண்டாடக்கூடிய பெருமையெல்லாம் நம்மள்கிட்ட பகவான் சேர்த்து கொடுத்துருக்காள். அதனால் அதை நம்ம உணரணும்.
நம்ம பெரியவாள்லாம் போன வழியில் அந்த தர்மத்தை முடிஞ்ச வரலையும் யதாசக்தின்னாள் அவள் செஞ்ச அளவு ஒன்றால் முடியாது போனாலும் அதை விட்டு விலகாத அந்த தர்மங்களை பண்ணிட்டு க்ஷேமங்களை அடையணும்னு சொல்லியிருக்காள். அதனால் இங்கே நடந்து இப்போ சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தினால திருப்தனான சீதாபதியான ராமன் லோகத்துக்கு வந்துருக்கிற பயத்தெல்லாம் நோக்கி ஆபதாம் பகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்மதாம்னு எந்த ராமனுடைய மந்திரம் சொல்கிறதோ அது மாதிரி ஆபத்தெல்லாம் விலக்கி லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுத்து மங்களத்தை கொடுக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தை சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்த கங்கோபமவாரி மக்ன நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண